வாழ்க்கையில் இப்படி ஒரு ராத்திரியை சந்திச்சிக்கவே மாட்டோம். சந்திக்கவும் கூட சத்தியமாக சொல்ல வாழ்க்கை வெறுத்து போச்சு. குலசையில் வந்து தூக்கமே இல்லை. கொசுக்கடி விட்டா எங்களை நாங்கள் ஆனால் அங்கே படுத்துருந்தோம். கடலை கொண்டு போட்டுறோம் பொழுது கண்ணை முடி திறக்க முடியல. எல்லாம் அங்கே கிடந்து பாவம் நரக வெளிப்படுது வண்டிக்குள்ள. இப்போ மணி காலையில் 4:15 மணி ஆகும். என்ன தூங்கலை மக்களே. அங்கே எங்கேயா நாயா சுற்றிட்டு இருக்கோம் மக்களே. என்ன கொடுமை பார்த்தீங்களா? நடக்க தூங்கவாதி இருந்தால் அழகாக இருக்கும். உங்களுக்கே தெரியும்ல, எனர்ஜி ஃபுல்லாக வாழுன்னு கத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ என் நிலைமையை பார்த்தீங்களா? நல்லா பாருங்க, அப்படியே சுற்றி பாருங்க. ஏதாவது தெரியுதா? நாலு கொசு தான் தெரியும். ஒன்றும் தெரியாது. ஆனால் பியாய் மாதிரி ஒலாத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள். முடியலை மக்களே. போர்வெல்லாம் 10 போர்வை 3 நாளும் தாங்காது. கொசு கலத்து நான் ஒருக்கா கடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு மாங்குன்னு கடிக்குது கொசு. எப்போ நான்லாம் எந்த கொசு கடியிலையும் எந்த தரையிலையும் எந்த புல்லுலேயும் படுத்தா தூங்கிடுவேன். ஆனால் எங்களுக்கே தூக்கம் வரலன்னா பார்த்துக்கிடுங்களேன். இந்த ஊர் மக்கள் ரொம்பவே பாவம் மக்களே. நடுச்சாமத்தில் எப்படி புலம்பணும்னு தோணிச்சு மக்களே. சரியா மக்களே, எங்கள் கஷ்டம் எங்களோட போட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கொசு வத்தி ஏதாவது வாங்கி டெய்லி 10 கொசு வத்தி இருந்தால் ஆமாம், யாராவது இந்த குலசையில் இருக்கவங்க யாராவது இங்கே வந்து தங்குறவங்களுக்கு பாவம் பார்த்து ஒரு கொசு வலையோ கொசு வத்தியோ பார்த்து உதவி செய்யுங்க மக்களே. சரியா மக்களே, ரொம்ப மன கஷ்டமாகி போச்சு மக்களே. பாய் மக்களே. இருந்தாலும் அம்மையை கும்பிட வரும்போது இப்படியெல்லாம் சோதனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்று நம்ம வந்து நேற்று கிடந்து முடிச்சிருவோம். சரியா? முடிஞ்சா நீங்கள் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணிடுங்க. சரியா? பாய் மக்களே. நீங்கள்